ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் 20 போல் சின்ன வெங்காயம், 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம், 2 பச்சை மிளகா, அரை ஸ்பூன் சோம்பு, 10 போல் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முட்டையும் சேர்த்துடலாம். முட்டை சேர்த்து கலந்து விட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.